ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சீக்ரெட் பேஸ் தான் கட்ட போகிறோம். இங்கே வெளில இருக்கோம், வெளில மழை பெய்கிறது. இன்னைக்கு ஒரு நல்ல நாள், எனக்கு பர்த்டே. ஸோ சீக்ரெட் பேஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் பொருட்களும் தேவைப்படுது. அதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து நான் கட்டுறேன் காய்ஸ். என்னை பார்த்து நீங்களும் கட்டுங்க. போய் என்ன பண்ணுறாங்க இதை பார்க்கலாம். அஞ்சு கட்டலான் இருக்கோம். இங்கே அது இல்லாமல் மைன்கிராஃப்ட் கூடிய சீக்கிரம் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராக் வீடியோ போட்டுப்போம், அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டோம். அது ஒரு நாள் கட்டலாம், அது ஒரு நாள் வீடியோ வரும், அதையும் பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். சப்போர்ட் தராதது உங்களுக்கு. சரி, ரொம்ப வருஷமாக இந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு டர்ட் வேணும். டர்ட்டுக்கு வந்தீங்கன்னா டர்ட்டெல்லாம் இருக்கும். இதுக்கு ஒன்று இருக்குது. மைன்கிராஃப்டில் அந்த மாதிரி வரும், நம்ம கொஞ்சம் டைப் பண்ணி பார்ப்போம். வருங்க, வருது. இங்கே இந்த மாதிரி தாங்க நம்ம பண்ணணும். நம்ம ஃபார்மிங்க்கு ஒரு குடோன் வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த கேமை பற்றி நமக்கு தெரியுது நிறையா விஷயங்கள். இப்போ உங்களுக்கு சொல்ல போனால் நான் ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டேன். எப்படி இருங்க, நான் உங்களுக்கு இந்த கேமரா ஆங்கிளில் காட்டுறேன். அது வரல, விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம்.
இந்த அளவுக்கு நான் ரூம் வைக்கிறேன். இதில் என்ன கொஞ்சம் டார்ச்சர்ஸில் ஃபிட் பண்ணோம். அதுக்குள்ளே மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணுறேன் நான் சொன்னேன்ல. அது இப்போ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரும் நமக்கு தேவைப்படும். உள்ள கனெக்ஷன் கொடுக்க ஒயர் தேவை. வெளில கனெக்ஷன் கொடுக்க இங்கே அதே இடத்துக்கு போயிட்டு திரும்பி கீழே வந்து இந்த எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுக்கு வந்தோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து லைட்ஸ். இப்போ இந்த டைரக்ஷன் வைக்கக்கூடாது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம். நம்ம எவ்வளோ சைஸ் வச்சுருக்கோமோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே டர்ட் வச்சுக்கணும். இப்போ பாருங்க இப்படி வச்சுட்டு நமக்கு பட்டன் தேவைப்படுது. பட்டனும் இருக்குது. ஸ்விட்ச் சாரி இது பட்டன் இல்லை. இப்படின்னா இப்படி வரும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இருங்க செட் ஆகல. நான் வேறு எதுவும் ஐடியா பண்ணுறேன். இருங்க ஏதோ வச்சு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வச்சாச்சு. இதில் வச்சுட்டு ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு வயர் எப்படி போடுறதுன்னு அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை இப்போ சின்னதாக்கணும்னா ரொம்ப பெருசாக ஐயோ சாரி. ஓகே எப்படி கொடுத்துட்டோன்னா சரிங்க. இது க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்படி இறங்கிடலாம். இருங்க ஆனால் உங்களுக்கு இது காலையில் இருக்கிற மூடு இருக்கு. நான் அதை போடல. இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி செய்யணும்னா அப்போ இதை உடச்சிட்டா இதுக்கு மேலே இது வந்துடலாம். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்கிறது எனக்கு தெரியாது. பாருங்கள் இங்கே ஒரு ரூம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது ஏதோ ஒரு ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ப்ராப்ளமே இல்லை. உள்ளே இருக்கிற இதை உடைச்சிட்டு நம்ம இது போட்டுக்கணும். இது போட்டால் தான் சந்தேகமே வராது. இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்படி வந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கும் நான்லாம் இதுவே போட்டுக்கிறேன். விடுங்க இருங்க. ஓகே அந்த ரூமில் நம்ம வைக்கிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சா இப்போ இந்த இடத்த ஏரியாவை மறைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒன்று இருக்கும். அது கரெக்டாக இருக்குமான்னு தெரில. நம்ம ஒரு டைம் வச்சு பார்ப்போம்.
என்ன வைக்கும் என்ன வைக்கணும் இருங்க. இதுவும் வைக்க மாட்டேங்குது. இருங்க, இது ஒன்று டிசப்பியர்னு ஒன்று இருந்துச்சு. ஷூட் இது என்னன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஒரு டைம் பார்ப்பேன், இது என்னன்னு தெரில, நான் அப்புறம் விட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் இது மறைக்க 1 minute. இந்த கேமில் ஸ்பெசிஃபிக்காக வந்தீங்கன்னா பேல் க்ரீனு க்ரீன் 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 இருக்கு, ஒயிட் இருக்கு, பட் க்ரீன் இல்லை. சரி விடுங்க, இந்த க்ரீனை கொடுப்போம். கொடுத்து கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்மனில் அவங்க ஒயரில் கட்ட வச்சுட்டேன். இந்த பிளாக்ஸில் அடிச்சிங்கன்னா மாறும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அடித்தோன்னா மாறிடும். பட் இங்கே பிளாக்ஸ் இல்லாததுனால மாற மாட்டேங்குது. அதுக்கும் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். இப்படியும் போகும், இப்படி வரும். இந்த ஃபார்மேஷனில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்மேஷனில் இருக்கும் அது. இப்போ வந்து நமக்கு ஊற வைக்கிறதுல வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இருங்க. அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் டார்ச்சர்ஸ் எடுத்துக்கிறேன். இல்லை உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குங்க. சைடில் பண்ணுறா இல்லை சீக்ரெட் பேஸே காணுங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் வாங்க மாட்டேனே. தலைக்கு மேலே இருக்கு. இப்போ இதுக்கு நேராக இந்த டைம்ஸ் இங்கே தான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ இது ஒன்று. அப்பா சொல்லுங்க. இந்த வச்சு இது இல்லடா. ஐயோ தப்பா வருது. இந்த கனெக்ஷனே தப்பு. அந்த புள்ளியே மேலே போய் ஓவர் டென்ஷன் சூடாக்கி இந்த வண்டியில் இருந்து பட்
தான்டா டேய். நான் இப்போ ஒரு வழியில் போகணும். ஓ கண்டுபிடிச்சிட்டேன். ஓ வயிறே இங்கே தான் வருதா? அப்போ ஓகே விடுங்க. பர்ஃபெக்டாக சிறப்பாக செஞ்சேன். ஐயோ சாரி தப்பு. ஏழே எவ்வளோ மண்டிகளா? ரெண்டு இது இது எங்கடா கிடைச்சிருக்கு? கஷ்டமாடா டேய். இதால வந்து எனக்கு குழம்பு reach out. Okay. Iya mau jadi நம்ம செஞ்சுருக்கிறது வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ யாராலையும் பண்ண முடியாது. எப்படின்னாலும் நமக்கு மட்டும்தான் ரூட்டு தெரியும். இப்போ இப்படியே அவனை திறந்து
கம்ப்ளீட் பண்ணுறேன், அப்புறம் காட்டுறேன். ஓகே, வச்சுப்போம். எங்க பண்ணுதுங்க ஏதாவது இப்போ பாருங்க, ஏங்க இது மொத்தமாக ஃப்ளாப்புங்க. ஐ திங்க் இது எடுத்துடலான்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளோத்தையும் போட்டு இது அவங்களுக்கு இப்படியே சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுற காட்டுங்க. நான் இது என்ன நினச்சேன்னா, நான் இன்னொருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதுலேருந்து வரும்னு நினச்சி நான் பண்ணேங்க ஐஸ். ஆனால் அவங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட்ன்றதுனால வேறு ஃபார்மேஷன் வந்துருச்சு. நமக்கு ஒரு கேம், அவங்களுக்கு ஒரு கேம், அதனால அவங்களுக்கு வந்துருச்சு போல். இதையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் இருங்க. இது எதுக்கு ஃபஸ்ட்டா? ஐயோ ஐயா, இருங்க ஃபஸ்ட்டு இந்த டார்ச்சை வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். ஐயோ டோர் வந்துச்சு. எல்லாத்தையும் உள்ளே போட்டு டார்ச்சஸ் மட்டும் வச்சு எங்க இன்னொரு வழி போகுதுங்க. ஐயோ இருங்க, இந்த சைடு ஃபுல்லாக போ. அவ்வளோதான், இது மின்னேட்டு. பட் நமக்குள்ளே வந்தால் மட்டும் ஏரியும் சூப்பராக. இங்கே நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருங்க, நம்ம செஸ்ட்டில் கொஞ்சம் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இதெல்லாம் வைக்க முடியலங்க. இங்கட்ட அயன்கா பேருனா இங்கட்டா ஏதோ இருங்க. இது வால் பெஞ்சில், இது வால், அதில் வாலுன்னு தான் இருக்கும். நீங்கள் நம்ம ஒரு ஒயிட் கலரில் போடுவோம், நல்லாயிருக்கும் பார்க்க. இருங்க நம்ம எத்தனை தந்தாயோ இப்படி இருந்தாயோ, எத்தனை தந்தாயோ இப்படி இருந்தாயோ. இது நல்லாதான் இருக்கு. இருங்க, ஓகே. நோ கிராஃப்டிங் டேபிள். ஓ, கிராஃப்டிங் டேபிள் எடுக்கவே இல்லையா? என்ன இத்தனை தாங்க, ஒரு ரெண்டு போதும். எங்கள் இன்வென்ட்ரியில் வேறு இருக்கா? இருங்க, ஓகே.
இது மட்டும் உள்ள இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ஒரு அவசரத்துக்குள்ளே என்னென்ன வைக்கணும்? டார்ச்சஸ், இந்த டூல்ஸு, இந்த பக்கெட்டு எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்கும். இந்த அழுதான் பக் ஷாட்டு, கன்னு, அவருக்கு ஒன்றுக்கு எங்க போய்கிட்டே இருக்குங்க. இதில் ஒன்று போடுவோம், இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் இதுக்கு ஒரு ஆரோ இருக்குங்க. அந்த ஆரோ வச்சு இதையும் நம்ம கூடிய சீக்கிரம் பண்ண வைக்கிறோம். ஓகே, இந்த பக்ஷாட் பால்ஸ் சும்மா வச்சுருக்கேன். ஃபர்னஸ் ஹீட் பண்ணலாம் அப்படிங்க, பார்ப்போம். காமெடியாக இருக்கும். நம்மகிட்ட ஃபியூவல் ட்ரைடுக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு இது பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்ணுற எதாக இருந்தாலும். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இங்கே பெட்டும் போடலாம், இன்னும் ரூம் பெருசாக்கி உங்களுக்கு எது வந்தோ பண்ணலாம். ஓகே, பாய் பாய் ஃப்ரம் அனிருத் கேமிங். பாய்.